அமெரிக்காவில் போலீஸ் வாகனம் மோதி இந்திய மாணவி கொல்லப்பட்ட வழக்கில் 260 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மண்ணில் இந்திய பெண்ணுக்கு நீதி கிடைத்தது எப்படி என்பதை பார்க்கலாம். ஆந்திராவைச் சேர்ந்த 23 வயதான ஜான்வி கண்டுலா அமெரிக்காவின் சியாட்டில் நகரில் உள்ள நார்த் ஈஸ்டர்ன் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் படித்து வந்தார். 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சாலையை கடக்க முயன்ற போது அதிவேகமாக வந்த போலீஸ் வாகனம் மோதியதில் 100 அடி தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். விசாரணையில் குறிப்பிட்ட அந்த பகுதியில் வாகனங்கள் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே செல்ல வேண்டும் என்ற விதிகளுக்கு மாறாக காவல்துறை அதிகாரியான கெவின் டேவ் மணிக்கு சுமார் 120 கிலோமீட்டர் வேகத்தில் வண்டியை ஓட்டி வந்தது கண்டறியப்பட்டது. தவிர விபத்துக்கு பிறகு மற்றொரு காவல் அதிகாரியான டேனியல் ஆர்டரர் என்பவரின் உடையில் பொருத்தப்பட்டிருந்த கேமராவில் பதிவான காட்சிகளில் இறப்பை கிண்டல் செய்யும் விதமாக சிரித்து பேசியது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இறந்து போன இந்திய மாணவியின் உயிருக்கு மதிப்பில்லை என்றும் வெறும் $11,000 செக் எழுதி கொடுத்தால் போதுமானது என்றும் அவர் ஏளனமாக பேசிய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி இந்தியர்கள் மத்தியில் கொந்தளிப்பை உண்டாக்கியது. இதற்கு பல தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தால் அமெரிக்காவில் உள்ள இந்திய மாணவர்களின் பாதுகாப்பு பற்றிய கவலைகள் எழுந்தன. இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் வலியுறுத்தியதை தொடர்ந்து அப்போதைய பைடன் அரசு விசாரணையில் வேகம் காட்டியது. மேலும் பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்தினர் சியாட்டில் நகர நிர்வாகத்திற்கு எதிராக இழப்பீடு கோரி வழக்கு தொடர்ந்தனர். ஜான்வி ஒரு புத்திசாலித்தனமான மாணவி என்றும் அவரது எதிர்காலம் மிக கொடூரமான முறையில் சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் வாதிட்டனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தற்போது $29 மில்லியன் இந்திய மதிப்பில் சுமார் 260 கோடி ரூபாயை இழப்பீடாக வழங்க ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த தொகையில் பெரும் பகுதியை நகரத்தின் காப்பீட்டு நிறுவனம் வழங்கும் என்றும் மீதமுள்ள தொகையை சியாட்டில் மாநகராட்சி நேரடியாக வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இழப்பீடு குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள சியாட்டில் நகர நிர்வாகம் மாணவி ஜான்வி கண்டுலாவின் மரணம் மிகவும் வருத்தம் அளிப்பதாகவும் இந்த நிதி உதவி மாணவியின் குடும்பத்திற்கு ஒரு சிறிய ஆறுதலாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. மாணவி ஜான்வியின் குடும்பத்தினர் துயரத்திலிருந்து மீண்டு வர உதவியாக இருக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. முன்னதாக உயிரிழந்த மாணவி ஜான்வி கண்டுலாவுக்கு அவர் படித்த பல்கலைக்கழகம் முதுகலை பட்டம் வழங்கி சிறப்பித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அலட்சியமாக வாகனம் ஓட்டிய போலீஸ் அதிகாரியை காவல்துறை பணி நீக்கம் செய்து $5,000 அபராதம் செலுத்த உத்தரவிட்டது. இதேபோல் மாணவியின் மரணத்தை ஏளனம் செய்த டேனியல் ஆர்டரரும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இருப்பினும் இவர்கள் மீது கடுமையான குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற அதிருப்தி நிலவுகிறது. இந்திய மதிப்பில் சுமார் 260 கோடி ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகையாக தெரிந்தாலும் மகளை இழந்த பெற்றோருக்கு அது வெறும் ஆறுதல் மட்டுமே தரும் என்று சமூக வலைதளங்களில் பலரும் பதிவிட்டு வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.